கேட்ச் பிடிக்கணும் பால் மழை தர வர்றேன் தண்ணி விடுறாரு அடிக்கிறாங்க வச்சு டம்னு அடிக்குதுடா ஸ்டெக்கிலே போடுது டம்னு அப்படிதான் டிவி கோஸ் டிவிண்ணே ஐயா ஐயா அண்ணே டிவி விழுந்துருந்தேன் வலை எதுக்கு வலை கலங்கிங்களா தம்பி தம்பி கொஞ்சம் வெளியில் வாயா தம்பி மிரட்டி விடுங்க சார் மிரட்டி விடுங்களா கேமரா கேமரா அவன் அது சுருக்கம்டா என்கிட்ட போதும் அப்புறம் ரொம்ப இதாக இருக்கு ஃபீடு போட மட்டடிக்க ஃபீடு பாருங்க காத்தே இல்லை உங்களுக்கு அப்டேட் ஒன்று போட்டேன் புதுசாக வந்துடக்கூடாது
பேசுகிறேன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு கமெண்ட் இருக்கு. அப்படியே கத்திக்கிட்டு வைக்கிட்டு போய் வாய் வச்சுக்க. எங்கடா மைக் இருக்குது? நம்ம கமெண்ட்ரி பண்ணுவோம். அதை நம்ம கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா மைக் எடுத்துனா பேசிக்கிட்டே இல்லடா. அதுதான் ஒரு டீமுக்கு 9 கோல் வச்சிருக்காங்க. என்னப்பா இது என்னடா அப்படியே இங்கே பாடுற வாழ்க்கை பேர் அப்டேட் அவ்வளோதான் அப்டேட்டா 16 வருமா? எனக்கு வருமானு தெரியல. கவலையே படாத. தப்பாதை பார்க்குறேன் 16 ஏய் சாயா பிடிவாடா எங்கள் வீட்டு சாயா பிடிவாட லாட்டை சொல்லி கீழே இன்னைக்கு இந்த அந்த மேட்சும் கிடையாது. இன்னும் அதில் கிடையாது. நம்ம நான் முடிஞ்சுட்டேன். இந்த 2 நாள் இந்த நாளைக்கு 17 மேட்ச். இன்னைக்கு 27. நேற்று கூட அவ்வளோ ஒன்றும் தெரியல. இன்னைக்கு ரொம்ப நேற்று கலந்து விட்டுறோம். நல்லா இருந்ததுன்னு தெரியல. மேட்ச் நிறைய ஒன்று மாதிரி இருக்கு. ஆனால் கம்மியாக எத்தனை வைக்க முடியும்? கூட ஓடிச்சு. கூட ஓடிச்சு. இன்னைக்கு மொத்தமே 27 மேட்ச். என்ன ஒரு 20 ஓடி இருக்கும். 22 மேட்ச் ஓடி இருக்கு. இன்னொரு 7 மேட்ச் 8 மேட்ச் 5 மேட்ச் 6 மேட்ச் 10 மேட்ச். ஆனால் நேற்று சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டைம் ஃபுல்லாக 15 தானே. குறைக்கவே இல்லை நீ ஃபுல்லாக. ஒரே மாதிரி படத்தை பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு போகிறது தான் ஒரு வீக் ஆகுது. போன மாதம் 15 நாள் டியூட்டி பார்த்ததுக்கு இந்த மாதம் போட்டுருக்காங்க. என் ஃபோன் கால் போட்டு என்னடா நீங்க படிச்சுட்டு தானா நீ வந்துருக்க? நீங்க சத்தியம் பேசுற அவனோட சேர்ந்த நாள் அப்படி பேசுறியா? எனக்கு புரியல. இல்லை சார்ஜ் போட போகிறேன்டா இருந்தேன். இதில் இருக்குமே எல்லாத்துலேயும் இருக்கும். இதில் இல்லைடா. என்ன சொல்றது? வீக் ஆஃப் எதுக்கு வீக் ஆஃப் எதனால கொடுக்குறாங்க? அப்புறம் என்னடா இந்த காமிங்கடா இது காமிங்க. நான் சொல்ல என்ன போன சொல்லி காமிங்க. பண்ணி முடிச்சிட்டோம். இருக்கா? தெரியல. இதே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனால் போன மாதம் ஞாயிற்றுக்கிழமை போன 4ஆம் தேதியாக நானே பார்த்தேன். புதுசாக புதுக்கடை என்னை கேட்டார். இப்போ எங்கேயோ புதுக்கடையில் பார்த்துக்கிறேன் கேட்டார். நான் புதுக்கடைன்னு சொன்னேன். ட்ரைனிங்கில் அங்கே தான் இருந்தேன். சரி 5ஆம் தேதியா? 6ஆம் தேதி 1 நாள், 7ஆம் தேதி 2 நாள், 8ஆம் தேதி 3 நாள், 9ஆம் தேதி 4 நாள், 10ஆம் தேதி 1 நாள், 11ஆம் தேதி 6 நாள், 12ஆம் தேதி 7 நாள், 13ஆம் தேதி 8 நாள். ஆமாம் 9ஆம் நாள் போனேன். 8 நாள் கழிச்சு போகிறேன். ஆமாம் 8 நாள் கழிச்சு போகிறதா? நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணீங்கன்னா நசிம் சார் கேட்டேன். சரி ஐயா சொன்னாங்க பாரு. நான் வேலை பக்கத்தில் தம்பி வெளியில் வாயா அவன்கிட்ட எதுவும் பேசாதடி வேணாண்டி. அவன் முன்னாடி தோல்ச்சிக்கணும். நான் வந்து ஏதாவது சொன்னாலும் ஒரு மாதிரி இருக்காண்டா. வீக் ஆஃப் நான் காலையில் கேட்டேன்னு சொன்னேன். எனக்கு போடாமல் உனக்கு போட தேவை எப்படி கேட்குறேங்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு எனக்கு வயசுல நான் கேட்கறேன். தேவைப்பா கேட்க வேணும்னு சொல்லி ஏன் அவனுக்கு தான் போட மாட்டேன். டேய் வீக் ஆஃப் வந்ததுலேருந்தே போயிடலாம். சிக்னல் போட்டு தான் போகிறான். அவன் எத்தனை வீக்காக போயிருக்கான்னு பாரு. லிஸ்ட்டில் பாரு. அவங்ககிட்ட கேளு.
சரி இப்போ 10 நாள் டியூட்டி பார்த்துட்டான் 14ஆம் தேதி வரையும் லீவ் போயிட்டான் அதில் இருந்து 15 நாள் ஆச்சா அடுத்த 30ஆம் தேதி வர வரையும் அவனுக்கு வீக் ஆஃப் தரலாம் அவன் ஆமாம் அவன் இப்போ இந்த எனக்கு 2 நாள் சீல் இருந்தான் சொன்னாங்க நமக்கு கஷ்டம் கொடுத்தாங்க அப்படிலாம் பண்ணுறாங்க மற்றவங்கலாம் கிடையாது அவன் எதுவும் பண்ண முடியல நம்பிக்கிட்டமா இல்லை உனக்குலாம் கரெக்டாக அமைதின்னு சொல்கிறான் முன்னாடி வச்ச அந்த போஸ்டர் இது மறைக்குதுடா மறைக்குதா எனக்கு தெரியாதுடா எல்லாரும் முன்றப்ப முண்டலடா காற்று அடிக்குது
இப்படி தான் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறாங்க.